கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் எங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை சுட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் எங்கு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சிண்டு நானும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கு தெவம் தான். ஸோ இயர்லி ஒன்ஸ் ஆர் 3 years ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி குலதெய்வ சாமிக்கு வந்துட்டு தெவம் மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட் பாப்புலர் வந்து பார்த்தோன்னா சேலமில் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. பட் அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எனக்கு தெரில. எங்களோட சாமி வந்துட்டு பார்த்தோன்னா பெரியாண்டிச்சி அம்மன் தான். ஸோ நைட்டே வந்துட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த அடுப்பு வெட்டுறது, அப்புறம் வந்து இந்த சாமியெல்லாம் வந்துட்டு ஹேண்ட்மேடாகவே திரும்ப வந்துட்டு மேக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டா தான் நம்ம நெக்ஸ்ட் டேக்கு வந்து ப்ரொசீஜருக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால சிண்டுவோட சித்தப்பா தான் இந்த தம்பி. இவங்க பேர் வந்துட்டு மௌலி. நாளைக்கு மொட்டை அடித்து காது குத்துறது கூட தெரியாமல் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கான். நாங்களும் நைட்டு ஃபுல்லாக எல்லா வேலையும் 1 by 1 வந்துட்டு லைக் இந்த குக் பண்ணுறதுக்கு தேவையான அந்த பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நைட்டே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ தட் காலையில் கொஞ்சம் வந்துட்டு இந்த சமையல்காரங்க வந்தால் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு வந்துட்டு அந்த ஓகே எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஃபேமிலியாக தான் உட்காந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. சிண்டு வந்துட்டு கூட்டத்தை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். பிள்ளைக்கு வந்துட்டு முடிச்சு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தா. நானும் வந்துட்டு தூங்குறதுக்கே நைட்டு ஒரு 12 o'clock மேலே ஆகிடுச்சுங்க. மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு இந்த பூஜை கூட தான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ பூஜை கூட மீன்ஸ் குலதெய்வத்துக்கு வந்துட்டு நம்ம திங்ஸ்லாம் கொண்டு போனீங்களா, இந்த சாரி, தேங்காய் பழம், அம்மனுக்கு தேவையான அந்த ஒரு இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பூஜை கூடையில் வச்சுட்டு வீட்டில் வந்துட்டு எல்லாமே சாமியை வணங்கிட்டு இதை எடுத்துகிட்டு போவோம் கோயிலுக்கு. ஸோ கோயிலுக்கெலாம் போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பூஜை கூட ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி பூஜை கூடன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் எங்கள் சேலத்தில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்றதுனால இது வந்துட்டு ஒரு கல்ச்சராகவே எங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவாக இது வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் அவரை தாமரையின் இலைகள், சூற்று கத்தாழை, விளக்கெண்ணெய், மஞ்சள். கொஞ்சம் நிற்கிற மாதிரி வச்சுருக்காது, மறிக்கொண்டு இந்த நிற்கிற மாதிரி வச்சுரு, படுக்க வைக்க சைடில் வச்சுரு. அந்த வாழைப்பழத்துக்கு வந்தானே உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படும். அப்படியே வைய சைடில் வை, நிற்கிற மாதிரி. இல்லைன்னா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்டாக கூட அரைச்சிடலாம். கொஞ்சமாக வதக்கணும். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வதக்கினா எப்படி சாஃப்ட் ஆகிடுமோ அது போல் இந்த வெங்காய தாமரையோட தண்டு பகுதியும் விளக்கெண்ணெய் விட்டு வதக்கும் போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இலைகள் நல்லா சாஃப்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூட்டு சத்தை விளக்கெண்ணெயை வதங்கி நல்லா மென்மையாக இருக்கும். குழந்தைகளுக்கு பால் பற்றாத நிலையிலே எப்படி மருந்தாகுன்னு எல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறொரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அண்ணா இதை பிரிச்சு வையணும். எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான்.
இந்த அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்துட்டு இந்த ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு சேர்ந்து அமௌண்ட் போட்டு இந்த மாதிரி இந்த பம்பை அடிக்கிறவங்கள வர சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து சாமி அழைச்சிட்டு தான் போவாங்க. இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். அவங்களும் வந்துட்டாங்க. சிண்டுவோட பாட்டிக்குன்னா சாமி ஆடுறது செம்ம இது. அதே மாதிரி துர்காவும் இன்னும் கையில் பிடிக்க முடியல, பயங்கரமாக சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலருக்கு இந்த பம்பை சத்தம் கேட்டாவே வந்து சாமி வருங்கிறாங்க. பட் எனக்கு வந்துட்டு அது கேட்டாவே ஒரு மாதிரி எதுவும் வைப்ரேஷன்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் வந்து நான் அந்த மாதிரி இது பண்ணது கிடையாது. பட் சிண்டுவோட பாட்டியும் துர்காவுக்கும் ரொம்ப சாமி வந்துருச்சு. அவங்களும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்களே பாருங்களேன். Chuyên bằng bạc cả bật đó. இந்த மாதிரி எல்லா பங்காளியோட சேர்ந்து வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க எங்களோட பிளேஸில் போயிட்டு இந்த பொங்கல் வைக்கிறது தான். பொங்கல் வைக்கிற இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி, ஏன்னா கேப்பே இல்லாமல் தான் எல்லாருமே அடுப்பு விட்டு வச்சுருப்பாங்க. அதனால் சுற்றி முற்றி பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம டயர்டாகவே ஆயிடுவோம். அவ்வளோ கண்ணெரிச்சலாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக புகையாக இருக்கும். பக்கத்தில் இருந்து அனலாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும். பூஜை ஆகிறதுக்கு ஒரு 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து மொட்டை அடிக்கிறது தான். மொட்டை அடித்ததுக்கப்புறம் காது குத்திட்டு
சாமிக்கு வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை போட்டுருவாங்க. ஸோ பொங்கல்லே வந்துட்டு நான்லாம் சக்கரை பொங்கல் வைப்பாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு இந்த வெள்ளை பொங்கல் தான் வைக்கிறாங்க. நான் ஓகே சக்கரை பொங்கல் வைப்பாங்க சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா இந்த வெள்ளை பொங்கல் இந்த சாப்பாட்டுக்கு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வெள்ளை பொங்கல் தான் வச்சாங்க. நாங்களும் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப பாப்பா வச்சுட்டு கண்ணெரிச்சலாக அப்படி இருந்ததுனால வந்துட்டு நாங்கள் இந்த பக்கம் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ சிண்டுவோட பாட்டி, இவங்க வந்து சிண்டுவோட கொள்ளு பாட்டி, இந்த பிங்க் கலர் சாரீ போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து சிண்டுவோட கொள்ளு பாட்டி. அவங்க வந்து பார்த்தோன்னா சிண்டுவோட அப்பாவோட அம்மா அவங்க. அவங்களும் வந்துட்டு பொங்கல் வச்சுருந்தாங்க. சிண்டுவோட சித்தப்பாக்குன்னா வந்துட்டு மொட்டை அடிக்கிறது தெரியாமல் கூட ஒரே வந்து மேலந்தான் அங்கே வந்துட்டு டொம்மு டொம்முன்ட்டு மேலெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்துட்டு ஹீட்லலாம் இருந்து பொங்கல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். ஏன்னா வந்துட்டு பாப்பா வச்சிட்ருக்கனால வந்துட்டு அவ்வளோ நேரம் வந்துட்டு அங்கே நிற்க முடியல. அதனால் நாங்கள் இந்த பக்கம் வந்து நின்றுட்டு வீடியோ வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்களே வந்துட்டு பாருங்கள் அப்கமிங் கிளிப்ஸில் என்ன மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிடிங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப மறைக்கிறோம். சரிங்க. ஓலி சரி ஆக்ஷன் பண்ணு ஆக்ஷன் பண்ணு வேற ஏதாச்சும் பண்ணு. சாமி பக்கத்துல கீழே போயிருங்க. கோயில் பண்றது கொஞ்சம் கீழே போயிருங்க. பூஜைலாம் ஆகிட்டு இருந்துச்சு. மொட்டை அடித்து காது குத்தினதுக்கப்புறமேட்டு வந்து பூஜை தான். ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் பூ பார்க்க போயிட்டோம். வெயிட் பண்ணி பாப்பாவுக்கு வந்துட்டு சாமிக்கு காசு போடணும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கூட்டமும் கொஞ்சதுக்கப்புறம் சிண்டுக்கு வந்து இடைக்கிடைக்கு வந்துட்டு காசு போட்டாச்சு சாமிக்கு திருப்தியாக கொடுத்துட்டு. இந்த குலதெய்வ கோவில் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு லேடிஸ் விமன்ஸ் எல்லாருமே வந்து வெளியே தான் நிற்கணும். தவிர்த்து நாங்கள் அன்றைக்கி நார்மல் டேஸில் வந்து உள்ளே போய்க்கலாம். இந்த சாமின்ட்டு கிடையாது. ஒரு சில கோவிலில் வந்துட்டு இன்னுமே இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது எதனாலன்னு தெரியல. உங்களுக்கு
தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் பண்ணுவாங்க. காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம பசி. அங்கே போன உடனே குக் பண்ணிட்டு இருந்தாங்க. குழம்பு வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டோம். அப்போ தான் திருப்தியாக இருந்துச்சு. சரி நான்வெஜ் மீல் வந்து நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த விலாக் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நாங்கள் என்னெல்லாம் குக் பண்ணாங்க சாப்பிட்டோம் அப்படின்றது எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன வீடியோ போடுறது, லைக் எது ரிலேட்டடான டாபிக்ஸ் வேணும் அப்படின்றது வந்துட்டு மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ until we meet you again, thank you. அங்கே வை அதுக்கு தான் வீடியோ மெயினாக எடுக்கிறேன். அதுக்கு வைங்க. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது.